பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பாவை நம்பி ஏசப்பா மேலே இருக்கிற அன்புனால நான் எல்லா காரியங்களை செய்கிறேனே, ஆண்டவன் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாரா? எனக்கு சந்தோஷம் எல்லா நாள்லையும் இருக்குமா? நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏசப்பாவை நம்பி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற, அந்த ஆசீர்வாதத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இன்றைக்கும் அதை உறுதிப்படுத்தும்படியாய் சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. யாரெல்லாம் ஆண்டருடைய நாமத்தை நேசிக்கிறோமோ, ஆண்டரை நம்பி இந்த காரியத்தில் இறங்குறேன். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு உபவாசத்தோடு சில காரியங்களை நம்ம முடிவு செய்யணும். அப்ப ஆண்டவருக்கென்று இந்த காரியங்களை செய்யும்படியாய் நான் முற்படுகிறேன்னு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாருங்க. தேவனுக்கென்று ஒரு முடிவெடுத்து தேவனுடைய காரியங்களுக்கென்று உங்க நேரத்தை, உங்க பலனை, உங்க செல்வத்தை அர்ப்பணித்து நீங்க கடந்து போறீங்களா, ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்பர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. இயேசுவை நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இயேசுவை நம்பி நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஆண்டரை நம்பி இந்த காரியத்தை செய்கிறேன். தேவ சமூகத்தில் ஜெபித்து தான் இந்த படிப்பை நான் எடுக்கணும்னு வந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் ஆண்டரை நம்பித்தான் இந்த காரியத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், தேவனில் நடத்துவார். தேவனுடைய ஊழியத்தில் எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒரு அருமையான வாலிப பிள்ளை தன் படிக்கிற காலத்தில் தன்னுடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை முடிச்சுட்டாங்க. அதற்கு மேலே அவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும். அதற்காக முயற்சி செய்த போது நிறைய இடத்துல வாசல்கள் அடைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு படித்த சில நண்பர்கள் எல்லாம் ரொம்ப உயர் பதவிகளுக்கு வேற காரியங்களுக்கு போயிட்டாங்க, இருந்தாலும் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளை தேவ சமூகத்தில் கண்ணும் கருத்துமாய் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்துக்கு சாட்சியாய் அந்த வாலிப பிள்ளை செய்த காரியம் என்ன தெரியுங்களா? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அந்த தேவ பிள்ளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து, நீங்க காண்பிக்கிற வழியில நான் நடப்பாண்டவரேன்னு சொல்லி அந்த பலத்த கருத்துக்குள்ள அந்த பிள்ளை அடங்கி இருந்ததுங்க. ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்புறோம். என் ஃபியூச்சர்ல 100% உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் 50-50 இருக்கிறேன். சில வேளை இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண மாட்டோம். அந்த வாலிப செல்வம் ஆண்டவர் அப்படியே நம்பி பரிபூர்ணமா தன்னை ஒப்பு கொடுத்தாப்புல. என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைச்சாப்புலையோ, தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து அவர்களை அழைத்து அதை கொடுக்கும்படியா தேவன் கிருபை செய்தார். இந்த நாள்லயோ அந்த வாலிப செல்வம் அற்புதமா அந்த காரியத்துல முன்னேறி வருகிறத பார்த்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதற்கு ஒரே காரணம், ஆண்டரை முழுமையாய் நம்பி, எதிர்காலம் உங்க கரத்துல, என் வாழ்க்கை உங்க கரத்துல, என் வேலையில் இருக்கிற உயர்வு உங்க கரத்துல, எதுவா இருந்தாலும் அவரை நம்பி ஒப்பு கொடுங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. ஏசப்பாவை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துறார், நிச்சயம் நீ உயர்த்துவார்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்க கடந்து போறீங்களா, உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவாருங்க. நீங்க கம்பீரமா இருப்பீங்க, எந்த இடத்துலயும் குறைஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். எந்த இடத்துல எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு, எந்த இடத்துல யார் உங்களை கீழே தள்ள நினைக்கிறாங்களோ எல்லா இடத்துல ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாருங்க. என்னுடைய ஊழிய பாதையிலையோ எல்லா நேரத்திலையும் அவரை நம்பி, உம்மை நம்புகிறவர்கள் அந்த வார்த்தையின்படி அவரை நம்பி அவரை நம்பி அவரை நம்பி காரியங்களை செய்தபடியினால் என் ஊழியத்தினுடைய எதிர்காலம், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து செய்த ஊழியத்தினுடைய பாதை தடையில்லாதபடி நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்றபடி ஊழிய பாதையில கர்த்தரனை காப்பாற்றினார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கைவிடப்பட்டுட்டேன்,
இல்லை என் ஃபியூச்சரே ஒரு மாறி போச்சோ, என் ஃபியூச்சரே இருளடைஞ்சு போச்சோ கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்து முழு மனதோடு தேவனுக்காய் நிற்கிறீங்க, நிச்சயம் தேவன் உங்களை காப்பாற்றுவார். எந்த ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டு முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தில் என்னை காப்பாற்றி ஜீவனை கொடுத்து கொண்டு வந்தாரோ, யார் ஒருவர் 23 ஆண்டு காலம் ஊழியத்தில் கர்த்தர் நடத்தி ஒரு பெரிய சோதனை வந்த பொழுது என்னை காப்பாற்றினாரோ, அதே ஆளுகை அதே ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. உங்கள் தலையை கம்பீரமாய் கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். நீங்க என்ன பாதையில் இருக்கிறீங்களோ உங்களை காப்பாற்றி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 5:11 வசனத்தின்படி ஆண்ட நம்புற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. God bless you.